இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நான் சொல்ற டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய கன்வர்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சர்ச் கன்சோல் டேட்டால போயிட்டு 11-20 பொசிஷன்ல என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் ரேங்க் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணிட்டு, அந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்து ப்ராப்பரா டைட்டில், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், H1 அந்த ஸ்டார்ட்டிங் ஆஃப் த பேராகிராஃப்ல இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு, அந்த கீவேர்ட் வந்து அப்டேட் பண்ணுங்க. கன்டென்ட்ட ஸ்லைட்டா சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து 11-20ல இருக்கிறது டாப் 8, டாப் 5க்கு வந்துரும். அதனால உங்களுடைய கன்வர்ஷன்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்ட்ரீமிங் ஃபாக் டூல்ல உங்களுடைய வெப்சைட்டோட URL போட்டுட்டு என்னென்ன இமேஜஸ்லாம் வந்து கிரேட்டர் தேன் 300 MB 300 KB இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு, அந்த இமேஜஸ்லாம் வந்து அந்த இமேஜஸ்லாம் வந்து கம்ப்ரஸ் பண்ணுங்கள். கம்ப்ரஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை எடுத்து அப்டேட் பண்ணிங்கன்னா, உங்களுடைய கன்வர்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். அதேமாரி என்னென்ன இமேஜஸ்க்குலாம் வந்து உங்களுக்கு ஆல் டெக்ஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்ட்ரீமிங் ஃபாக் டூல்லேயே அதையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய கூகுள் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கும். இந்த இமேஜோட இது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்டிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்களோட ரேங்கிங்கும் இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் வெப்சைட்டுக்கும் எஸ்இஓ பண்ணி தரணும், உங்களோட இ-காமர்ஸ் பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் பண்ணித்தரேன்.